வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். நகர தந்தை குபேர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமங்களையும் ரத்து செய்ய வேண்டும். அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. புதுச்சேரியில் முதன்முறையாக 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நமோ ப்ரோ கபடி போட்டி நாளை வில்லியனூரில் தொடங்குகிறது என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தகவல். உலக தாய்ப்பால் வார விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. நகரத்தந்தை எதுவார் குபேர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. நகரத்தந்தை எதுவார் குபேர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தையும் ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் உள்ளன. வார இறுதி நாட்களில் புதுச்சேரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் வருவதால் இந்த ரெஸ்டோ பார்கள் அரசு அனுமதித்த நேரமான இரவு 12 மணியை தாண்டியும் அதிகாலை வரை இயங்குவதால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக கடந்த வாரம் ரெஸ்டோ பாரில் நடந்த தகராறில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தமிழக வாலிபர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசின் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 10க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை கலால் துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர். இந்நிலையில் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்து அதனை மூட வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பாதுகாப்புக்காக போடப்பட்ட பேரிகார்டுகளை அதிமுகவினர் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் முதல் முறையாக கோப்பை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நமோ ப்ரோ கபடி போட்டி வில்லியனூரில் நாளை தொடங்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இதுகுறித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் என்னும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வில்லியனூர் பகுதிகளில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக மொத்த கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்த ராமலிங்கம், ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 80 அணிகளில் இருந்து 1500 வீரர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார். வில்லியனூர் அனந்தம்மாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசு 75,000 ரூபாயும், 3வது பரிசு மற்றும் 4வது பரிசு 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு 50,000 ரூபாயும், 2வது பரிசு 30,000 ரூபாயும், 3வது மற்றும் 4வது பரிசு 20,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாகவும் ராமலிங்கம் தெரிவித்தார். பேட்டியின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆண்களுக்கான முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், 2வது பரிசு 75,000 ரூபாய், 3வது பரிசு 50,000 ரூபாய், 4வது பரிசு 50,000 ரூபாய். பெண்கள் கபடி புதுச்சேரி தமிழ்நாடு முதல் பரிசு 50,000, 2வது பரிசு 30,000, 3வது பரிசு 20,000, 4வது பரிசு 20,000. இந்த கபடி திருவிழாவிற்கு
ஊடக நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து மிகச்சிறப்பாக விளையாட்டை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். இது ஏன்னா இது மாதிரி ஒரு கொண்டு போனால் போதை பழக்கத்துக்கு மற்றதுக்கு அடிமையாகிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் இந்தியன் விமன் நெட்வொர்க் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் சரண்குமார் தலைமை தாங்கினார். லேடி ஹெல்த் விசிட்டர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் இந்தியன் விமன் நெட்வொர்க் சேர்பர்சன் சன்னிதா, உறுப்பினர்கள் மோனிகா, பிரியா, அக்ஷயா ஆகியோர் ஏற்பாட்டில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பேச்சாளர் டாக்டர் சுப்ரியா கலந்து கொண்டு தாய்ப்பால் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் தாய் சேய் நலம் குறித்து விளக்கப்பட்டது. மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் முறையால் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், குழந்தைகளுக்கு உருவாகும் நலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலக தாய்ப்பால் வார விழாவில் சுகாதார உதவி செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு சத்து மாவு கொடுக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பில் சுதந்திர தின திருவிழாவை அதன் நிறுவனர் ராஜச்சந்துரு ஆட்டோ பேரணியுடன் தொடங்கி வைத்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இசை, நடனம், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜச்சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்துரு கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருவிழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மூவர்ண கொடி மாணவர் அணிவகுப்பு பேரணியை கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர்ப்பகுதியில் இயங்கி வரும் எக்கோல் ஆங்கிலேஸ் ஆங்கில பள்ளியில் மூவர்ண கொடி திருவிழா மற்றும் இந்திய விடுதலை நாள் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மாறன் அவர்களும், புதுச்சேரி கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 2 திருமதி செல்வி அம்மா அவர்களும், புதுச்சேரி கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளியில் மூவர்ண கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. மாணவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்களுக்கு பரிசுகளை காவல் கண்காணிப்பாளர் மாறன், வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் திருமதி செல்வி மற்றும் புதுச்சேரி கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் ஆகியோர் வழங்கி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து மாணவர்களிடையே மூவர்ண கொடி முக்கியத்துவம் குறித்தும் இந்திய விடுதலை நாள் மற்றும் தேசப்பற்று குறித்தும் உரையாற்றினர். விழாவின் இறுதியில் பள்ளி மாணவர்கள் நடத்திய மூவர்ண கொடி அணிவகுப்பு பேரணியை கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் தொடங்கி வைத்து ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தையும் முழங்கினார். வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளரும் ஜெய்ஹிந்த் முழக்கத்தை உற்சாகமாக கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவக்குமார் வெகு சீரும் சிறப்புமாக செய்திருந்தார். ஆசிரியர்கள் குழந்தைகளை மிக சிறப்பாக வழிநடத்தினர். பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மூவர்ண கொடி நாள் திருவிழாவையும் விடுதலை திருநாள் விழாவையும் எக்கோல் ஆங்கிலேஸ் பள்ளியில் சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில், classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன் Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology, Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தின் பொறையாத்தம்மன் ஆடி மாதத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஜெயராமன் நகரிலிருந்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து விக்னேஸ்வரன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மற்றும் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சமூக சேவகர் விக்னேஸ்வரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்தி. நகர தந்தை குபேர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு.
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமங்களையும் ரத்து செய்ய வேண்டும். அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. புதுச்சேரியில் முதன்முறையாக 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நமோ ப்ரோ கபடி போட்டி நாளை வில்லியனூரில் தொடங்குகிறது என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தகவல். உலக தாய்ப்பால் வார விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது.